அட பாவிகளா! இப்படி எங்கள சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களேய்யா! இப்படி வந்து ஆப்கானிஸ்தான், இந்தியா பார்த்து சொல்ற மாரி தான், இன்னைக்கு ஆப்கானிஸ்தானோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கும், ஆப்கானிஸ்தானுக்கும் நடந்த மேட்ச்ல நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி, சும்மா பேட்டிங்ல பட்டைய கெளப்பி 402 ரன் வந்து எடுத்தோம். இந்த ஒரு டார்கெட்ட பார்த்தோனே நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் வந்து ஆப்கானிஸ்தான் சேஸ் பண்ணுவாங்களா? நம்ம இந்தியா அசால்ட்டா ஆப்கானிஸ்தான அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, குர்பாஸ் ஜர்தான் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 50 ரன் வரைக்கும் விக்கெட்டே போகல. இவங்களோட பார்ட்னர்ஷிப் கன்டின்யூ ஆக நினைக்கும்போது, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா, குர்பாஸ் ஒரு கட்டத்துல அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே ஜர்தானும் அவுட் ஆயிட்டாரு. சதிகுல் அட்டலோட விக்கெட்டும் வந்து போயிருச்சு. மாத்தி மாத்தி 3 விக்கெட் வந்து போயிருச்சு. சரி இதே மாரியே வந்து இந்தியா நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து விக்கெட் எடுப்பாங்கன்னு நெனச்சோம். அது மாரி மாத்தி மாத்தி அடுத்து விக்கெட் போய்க்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனா என்னதான் விக்கெட் போனாலும், ரஹ்மத் ஷா மட்டும் நின்னு, "நான் அவ்ளோ ஈஸியா விடமாட்டேன். நான் கடைசி வரைக்கும் நின்னு போராடுவேன்னு" சொல்ட்டு, ஒரு சூப்பரான இன்னிங்ஸ குடுத்து, ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டைய கெளப்பிட்டாருங்க. மாத்தி மாத்தி ஒரு கட்டத்துல விக்கெட் போய்க்கிட்டே இருந்தாலும், "நான் மட்டும் என்னால முடிஞ்ச அளவுக்கு போராடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் மட்டும் கடைசி வரைக்கும் நின்னு வந்து விளையாண்டாருங்க. அவரோட விக்கெட் எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிருச்சு. கடைசியில பிரின்ஸ் யாதவ் எப்படியோ, "நான் இவரோட விக்கெட் எடுத்து முடிச்சு விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில வந்து ரஹ்மத் ஷாவோட விக்கெட்ட வந்து எடுத்தாரு. இதனால இந்த மேட்ச்ல வந்து ஆப்கானிஸ்தான் வெறும் 232 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மேட்ச நம்ம இந்தியா ரொம்ப கம்ஃபர்டபுளா, ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா 170 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணி இமாலய வெற்றி அடைஞ்சுட்டோம். இப்ப இந்த மேட்ச வின் பண்ணது மூலமா ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஓடிஐ சீரிஸ இப்பவே நம்ம வந்து வின் பண்ணிட்டோங்க. ஏன்னா போன மேட்சும் நம்ம வந்து வின் பண்ணோம். இல்ல போன மேட்ச் மழை விழுந்து அப்படி இப்படின்னு ஆனா கூட நம்ம வந்து சூப்பரா வந்து வின் பண்ணிட்டோம். இப்ப 2வது மேட்சை வின் பண்ணி இப்பயே வந்து சீரிஸ வந்து வின் பண்ணியாச்சு. இனி ஆப்கானிஸ்தான் என்ன நெனைப்பாங்க அப்டின்னா, இந்த சீரிஸ தான் வின் பண்ணல. அடுத்த மேட்சாவது நாங்க வந்து வின் பண்ணி ஆறுதல் வெற்றி அடையணும் அப்டின்னு நெனைப்பாங்க. அடுத்த மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் உருப்படியான பெர்ஃபார்மன்ஸ குடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். இப்ப இந்த மேட்ச நம்ம இந்தியா இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா வின் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, இதுக்கு காரணம் பேட்டிங்ல நம்ம பட்டைய கிளப்புனது தாங்க. அதுலயும் சுப்மன் கில், இசான் கிசான் 2 பேருமே வேற லெவல் இன்னிங்ஸ குடுத்து செஞ்சுரி அடிச்சு அசத்துனாங்க. இதுல சுப்மன் கில் 150 ரன்னுக்கு மேல வந்து எடுத்தாருன்னா பார்த்துக்கோங்களேன். இவங்க 2 பேரோட கான்ட்ரிபியூஷன்னால தான் நம்மனால 402 ரன் வந்து எடுக்க முடிஞ்சுச்சு. இது மட்டும் இல்லாம, நம்ம இந்தியா பவுலிங்லயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்துருக்கோம். ஹர்தீப் சிங், பிரார் இவங்க 2 பேருமே நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து ஆளுக்கு 3 விக்கெட்ட வந்து எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம பிரின்ஸ் யாதவ் 2 விக்கெட்ன்னு சொல்லி எல்லாருமே நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்தனால தான் ஆப்கானிஸ்தான வெறும் 232 ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சு. எது எப்படியோ இன்னைக்கு நம்ம இந்தியன் மெயின் டீமும் கலக்கிட்டாங்க. நம்ம இந்தியன் ஏ டீமும் ஆப்கானிஸ்தான வந்து தோற்கடிச்சுட்டாங்க. 2 பக்கமுமே ஆப்கானிஸ்தான் அடி வாங்கி, இப்ப ரொம்ப மோசமான நிலைமையில வந்து இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்த இந்த மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.